வணக்கம். இன்பம், துன்பம், பாசிட்டிவ், நெகட்டிவ் இரண்டுமே வாழ்க்கையில் இணைந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளது தான். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த இன்பம், துன்பம், பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த தருணத்தில் வந்து போகக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடியது தான். ஒரு பதிவை ரமணரை பற்றி போட்டிருக்காங்க. அந்த பதிவில் ஒருவர் அதை அதை நெகட்டிவ்னு சொல்லலாம். பதிவில் ஒருவர் பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஞானிகள் தன்னுடைய வாரிசுகளை உண்டாக்குவதில்லை. எத்தனையோ ஞானிகள் போயிருக்காங்க. அது திருச்சபை, அந்த சபை அப்படின்னு அதனுடைய தொடர்புல தான் கொண்டு சொல்ல அந்த சபையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமி ரமணர் அவர்கள் தன்னுடைய நிலையில் இருக்கும்போது தன் தாயாருக்கு ஸ்மாது வச்சார். இதில் ரமண இதில் அந்த இது சாலையில் அந்த ரமணருடைய குரு சாவடியில் வைத்தாராம். அதே மாதிரியா தன்னுடைய நினைவு இருக்கும்போது நல்ல நிலையில் இருக்கும்போது தன் தம்பிக்குத்தான் அதை தன்னுடைய ஆசிரமத்தை கொடுத்தார். இப்படி அப்படின்னு அவர் ரொம்ப அதில் நிறைய காட்டியிருந்தார். பெரும்பாலும் ஞானிகள் வாரிசினுடைய நிலையை கொண்டு போவதில்லை. ஆனால் அவர் ஐயா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இவர் நிறைய அந்த ரமணரை பற்றி ஒருவர் பேசிய பதிவுலேயே இவர் அந்த இதை காட்டியிருக்கார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஓப்பனாக காட்டியிருக்கார். அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் கருத்து உள்ளதாக இருந்தது. கருத்தை அவர் வெளிப்படையாக பேசி காட்டியிருந்தார். அது அப்படி ஞானிகள் யாரும் இருப்பதில்லை. அவருடைய மன நிலை எப்படிப்பட்டதோ அந்த வெளிப்பாடு பண்ணியிருந்தவர். அது ரொம்ப இதாக இருந்தது பார்க்கும்போது. அதனால் ஞானிகளை பெரும்பாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. ஞானிகள் போற்றப்படக்கூடியவர்கள். அவர் கடந்து வந்த பாதைகளை சென்று கொண்டு இருப்பார்கள். அவர்களை குற்றம் அறிய வேண்டாம்.